ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன கவர் பண்ணணும்னு நினச்சேன்னா, அசைன்மெண்ட் அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது பேர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். சரி, அதை வந்து டேரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அசைன்மெண்ட்னா என்னது? நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஜஸ்ட் ஈக்குவல் டு தான். அதுதான் வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ இன்ட் வேல் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணா ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் போடலாம். இப்போ இதுக்கு பேர் தான் வந்து ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். என்ன பண்ணுதுன்னா இந்த வேல்யூவை இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுது. அதனால அதுக்கு பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேரியபிளுக்கு வேல்யூவை டைரெக்டாக இங்கே டிக்ளேர் பண்ணும்போதே கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வெறும் வேரியபிளை மட்டும் டிக்ளேர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இந்த வேரியபிளை இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணலாம். நம்ம ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டைப் எழுத தேவையில்லை, வெறும் வேரியபிள் மட்டும் சொன்னால் போதும். ஏன்னா நம்ம டைப் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா. அதனால் இந்த இடத்துல வேரியபிள் நேமும் வேல்யூவை மட்டும் கொடுத்து அந்த வேல்யூவை அசைன் பண்ண சொல்லிடலாம். இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து இப்போ இந்த வேல்யூவை வந்து 1ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணும், அதாவது ஒரு +1 பண்ணணும் இந்த வேல்யூவை அப்படின்னு நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ +1 அப்படின்னு பண்ணணும் இல்லையா. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா வேல்யூவில் ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதை +1 பண்ணி மறுபடியும் வேல்யூவிலே ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதனால் என்ன ஆகும்னா வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ +1 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோமா. அதனால் என்ன ஆகும், ஏற்கனவே வேல்யூ வந்து 5ஆக இருக்குது. அப்போ 5 + 1 இப்போ வந்து 6 ஆகிடும். இதை நம்ம இப்போ வந்து சி அவுட் வேல் அப்படின்னு நான் பண்ணேன்னா வேல்யூ வந்து எனக்கு 6 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதை நம்ம வந்து இப்போ அவுட்புட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு 6 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். நம்ம நிறைய ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா +1 பண்ணுறது -1 பண்ணுறதுலாம் அடிக்கடி தேவைப்படும். அப்படிங்கிறதுனால C++ல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஷார்ட்கட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இப்போ வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ +1 அப்படின்னு நம்ம எழுதுறதுக்கு பதில் என்ன பண்ணலான்னா நம்ம வேல்யூ ++ அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இப்படி கொடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவில் என்ன நம்பர் ஏற்கனவே இருக்கோ அதை +1 பண்ணி மறுபடியும் வேல்யூவிலே ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நம்ம இதை மறுபடியும் ரன் பண்ணோம் அப்படின்னா அதே 6 தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரணும், ஒரு சேஞ்சும் வரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 6ன்னு வருது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துட்டோம். அடுத்து வேல்யூ ++ அப்படின்னு கொடுத்துருக்கனால இது என்ன பண்ணுன்னா 5 ஏற்கனவே 5 வந்து வேல்யூவில் இருக்கா அதை வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் வேல்யூவிலே போட்டுரும். இப்போ வேல்யூ ++ ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ வந்து 1ஆல் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா வேல்யூ -− அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 4 அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வரணும். சரி, இப்போது இந்த ++ கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வேல்யூக்கு அடுத்து கொடுத்துருக்கோம். வேல்யூன்னு ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் -− இல்லாட்டி ++ அப்படின்னு கொடுத்தோம். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இதை முன்னாடி கூட கொடுக்கலாம். நம்ம வேல்யூக்கு முன்னாடியே ++ வேல் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா இதுவும் அதே தான் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்கோமா, அதனால் இப்போ ++ வேல் பண்ணால் வேல்யூ வந்து 6 ஆகிடும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா வேல்யூ வந்து நம்மளுக்கு 6 அப்படின்னு காமிக்கும். இதே வந்து நான் -− யூஸ் பண்ணேன்னா முன்னாடி மாதிரியே 4 அப்படின்னு வரும். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து அதே அவுட்புட் தானே வருது. அப்போ என்ன வித்தியாசம் இதில்? முன்னாடி ++ கொடுக்குறதுக்கும் பின்னாடி ++ கொடுக்குறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இது ரெண்டத்தோட டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சி அவுட்லேயே நான் வந்து ++ஐ போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சி அவுட்குள்ளார நான் ++ வேல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நம்ம வேல்யூ அப்படின்னு டைரெக்டாக கொடுத்தோன்னா வேல்யூ என்னவோ அதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ++ வேல்யூவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ++ வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூவில் இருக்கிற நம்பர் எடுத்து அதை 1ஆல் இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து 6 அப்படின்ற ஒரு அவுட்புட் வரணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு 6ன்னு வருது. இதே வந்து நான் வேல்யூ ++ஐ முன்னாடி கொடுக்காம ++ஐ பின்னாடி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க வேல்யூக்கு. நீங்கள் வந்து மறுபடியும் 6 தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு 6 வராது, 5 அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் வந்து ++ஐ முன்னாடி போடுறதுக்கும் பின்னாடி போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ். அதாவது இப்போ நம்ம +ஐ பின்னாடி போட்டோன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ++ஐ முன்னாடி போட்டோன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி, இப்போ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ப்ளஸ்ஸை வந்து ஒரு வேரியபிளுக்கு பின்னாடி போட்டோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், இந்த வேரியபிளை உடனே இன்க்ரிமெண்ட் பண்ணிடாது. இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு அடுத்த லைனுக்கு வந்த உடனே தான் இந்த வேல்யூவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வேல்யூ ப்ளஸ் வந்து சி அவுட்டில் கொடுத்துருக்கும் போது கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா, ஓகே இதை ப்ளஸ் பண்ணும், அதனால் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சி அவுட் பண்ண சொல்லியிருக்கனால கரண்ட் வேல்யூ என்னது 5, அதை தான் வந்து பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த லைன் வந்தோடனே ஓகே நம்மளை ப்ளஸ் பண்ண சொன்னாங்க இல்லையா, அதனால் இப்போ நான் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வேல்யூவை 6 ஆகிடும். இப்போ நான் மறுபடியும் வந்து வேல்யூவை இங்கே பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது 6 அப்படின்னு காமிக்கும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல 5 அப்படின்னு வரணும், அடுத்து நம்மளுக்கு 6ன்னு வரணும். பார்த்தீங்கன்னா அதுதான் வந்திருக்கு. அது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ளஸ்ஸை பின்னாடி போட்டோன்னா அதை உடனே அந்த வேல்யூவை உடனே இன்க்ரிமெண்ட் பண்ணாமல் அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லைனில் வரும்போது தான் அந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் இதுவே நம்ம ப்ளஸ்ஸை வந்து முன்னாடி போட்டோன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளஸ்ஸை முன்னாடி போட்டிருக்கனால உடனே அதை ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். நீங்கள் வந்து என்ன பண்ண சொல்கிறீங்க, இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் இதை பார்த்தோன்னே ஓகே ப்ளஸ்ஸை முன்னாடி போட்டிருக்காங்க, அதனால் இந்த வேல்யூவை உடனே நான் இன்க்ரீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூவை வந்து இங்கேயே 6 ஆக்கிடும். அதனால் நீங்கள் சி அவுட் பண்ண சொல்லும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 6ன்னு வரும், அடுத்த லைன்லேயும் 6ன்னு தான் வரும். ஏன்னா அடுத்த லைனுக்கு வரும்போது எதுவும் இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லலை இல்லையா, அதனால் அடுத்த லைன்லேயும் 6ன்னு தான் வரணும். இப்போ நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 6 அப்படின்னு வரணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேயும் 6, செகண்ட் லைன்லேயும் 6. இதுதான் வந்து ப்ளஸ்ஸை முன்னாடி போடுறதுக்கும் பின்னாடி போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸு. இதே தான் வந்து உங்களுக்கு மைனஸ் போடும்போது ஆகும். இப்போ நான் முன்னாடியே மைனஸ் போட்டேன் அப்படின்னா இங்கே வரும்போதே வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ரெண்டுலேயுமே வந்து 4 தான் வரும் உங்களுக்கு. ஆனால் இந்த மைனஸை வந்து நான் பின்னாடி போட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். அதனால் 5ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த லைனுக்கு வரும்போது தான் அந்த வேல்யூ வந்து மைனஸே ஆகும். அதனால் ஃபஸ்ட் லைனில் நம்மளுக்கு 5ன்னு வரும், அடுத்த லைனில் 4 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் 5ன்னு வந்திருக்கு, அடுத்த லைனில் 4 அப்படின்னு வந்திருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒரு வேல்யூவை 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா டிக்ரீஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஷார்ட்கட் பற்றி பார்த்தோம் இல்லையா. சரி, இப்போ நான் 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணாமல் அந்த வேல்யூவை ஒரு 5ஆலேயோ இல்லை 10ஆலேயோ வேறு ஏதாவது ஒரு நம்பரால் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த வேல்யூவை இந்த வேல்யூவை 3ஆல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி எழுதுவோம், யூஸ்வலாக நம்ம வேல் ஈக்குவல் டு வேல் ப்ளஸ் 3 அப்படின்னு எழுதலாம். இப்போ என்ன அர்த்தம், அது வேல்யூ ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கோ அதை +3 பண்ணிவிட்டு அதை வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஷார்ட்கட்டில் எப்படி எழுதலாம்னா வேல் ப்ளஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதலாம். இதுவும் வந்து என்ன பண்ணுன்னா அதே தான் பண்ணும், வேல்யூவில் என்ன ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோமோ அதை வந்து இந்த நம்பரால் ஆட் பண்ணி மறுபடியும் வேல்யூவிலே ஸ்டோர் பண்ணிடும். அதுதான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பண்ணுது. இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ ப்ளஸ் 3ன்னு சொல்லிட்டு வேல்யூவை வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு 8 அப்படின்னு ஆன்சர் வரணும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 அப்படின்னு வருது. இதை வந்து நீங்கள் ப்ளஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, இப்போ நீங்கள் மைனஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணுறது, இல்லை டிவைட் பண்ணுறது, இல்லை வந்து ரிமைண்டர் எடுக்கிறது, என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ரிமைண்டர் ஆப்ரேட்டர் போட்டு ரன் பண்ணுறேன்னா 5 டிவைடட் பை 3 என்ன ஆகும், ரிமைண்டர் வந்து 2 இல்லையா, அதுதான் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் வருது. ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் எந்த ஆப்ரேட்டரில் வேணால் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் மட்டும் இல்லை மைனஸ் மட்டும் இல்லை, நீங்கள் மல்டிப்ளை டிவைடு இல்லை ரிமைண்டர் எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேட்டரை போட்டிருக்கீங்க அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ ஆப்ரேட்டர் நம்பர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒன் அண்ட் த சேம், இது ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸே கிடையாது. இப்போ நான் இங்கே ப்ளஸ் போட்டோன்னா இது ஈக்குவல் டு இந்த ஸ்டேட்மெண்ட். இதுக்கு பதிலாக வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம், ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது அவ்வளோதான். இது ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு வீடியோ தான். அதனால் ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு வீடியோ, ஒரு புது கான்செப்ட்லாம் கிடையாது இந்த வீடியோவில். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம் இல்லையா, நம்ம வேல்யூ ப்ளஸ்னு எழுதுனா எப்போ வந்து அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்டு. நீங்கள் வந்து இப்போ ப்ளஸ்ஸை வந்து பின்னாடி எழுதுனீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை உடனே இன்க்ரீஸ் பண்ணாமல்
அதில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் ப்ளஸ் முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதை யூஸ் பண்ணும். இந்த கான்செப்ட் மட்டும்தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வீடியோவை மறுபடியும் பார்த்து பாருங்கள். நீங்களும் வந்து 2-3 வாட்டி வெவ்வேறு ப்ரோக்ராம் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு மாதிரி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஏன் அப்படி ஒர்க் ஆகுது, அது கம்ப்யூட்டர் வந்து அதை எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.